நன்றி கடித வணக்கம். என்னை எப்படி என்ன நினைத்தாயோ அதை போல அதுவரை இந்த பூமியில இந்த காத்து இருக்கும். எப்படி? கண்டிப்பா உன்னுடைய நினைப்பு தான் உன் காத்து. கண்டிப்பா நினைப்பு தான் வாழ்க்கை. கண்டிப்பா ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் தன் வாழ்க்கை தன் கையில் தான். அவனுடைய வாழ்க்கை அவன் கையில இருக்கு. அதே போல உன் வாழ்க்கை உன் கையில இங்க வந்து தடுமாறுது. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் உயிர் அவனுக்கு பாத்துக்கிறான். ஆனா போனாலும் போவோம், இருந்தாலும் இருக்கும், வந்தாலும் வரும், வராலும் போனாலும் போவோம். தம்பி சொல்லுங்க, நீங்க கூடி இருக்க. ஆமா, இந்த சபை எங்க கூடுன்னு கேட்டேன். இது இப்ப சாராய கடையிலும் கூட ஆரம்பிச்சு. அது உன் புத்தி அப்படிதான் இருக்கும். எவன் ஒருத்தன் இளமையில இருந்து எவன் ஒருத்தன் என்ன குடிகார பழக்கம், திருடனுக்கு புத்தி பழக்கம் வரும். அத போல நீ பண்ற வேலைக்கு எல்லாம் சபை எறிய சொல்றேன். நாங்க உள்ள பூந்தோம்னா ஆனா உதவாங்காத வர மாட்டோம். நாங்க உள்ள பூந்தோம்னா உதவாங்காத வர மாட்டோம். அதான் காரணம் என்னன்னு நீங்க இதை சொன்னீங்களே, திருட்டு புத்தின்னு. இந்த கல்வியாடி போய் போத திருடுவான், கொண்டு வந்து பொருள் புறந்து என்கிட்ட கொடுத்துருவான். கரெக்டா வாங்கிட்டு வந்துருவோம். கல்வியாட்டி எல்லாத்தையும் வாங்கி நான் வந்துருவேன். அந்த பொருள் புறாத்துக்கு வரவன் நாடு உதவாங்கிற கல்வியாட்டி அந்த கல்வியாட்டி பாத்துக்கிட்டியா? தன் வாழ்க்கை தன் கையில், வாழ்க்கை உன் கையில் தான் சொல்றது கேள்றா. அந்த திருடனுக்கு பாதிப்பு கிடையாது. திருடனுக்கு துணை போறான் பாரு, அவன் செய்வதுதான் குற்றம். இந்த உலகத்துல 56 தேசத்துல மேன்மை தங்கிய நாடு நாடு தெரியுமா? டெல்லி அத்தி நகரம் 66,000 வீதி சதுரம் நாடு. டெல்லி நாட்டுக்கு சொந்தக்காரன் 105 பிள்ளைகள். யாரு? 105 பிள்ளைகள். கௌரவர்கள் 100 பேர். ஆமா, நாங்க ஒரு 5 பேர், 105 பேர். நாங்க 5 பேர்னா யாரு? பாண்டுக்கும் குந்தாதேவிக்கும் ஆத்ராதேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் 5 ராஜாக்கள். அவங்க கௌரவர்கள் சொன்ன திருதராட்சித மகாராஜனுக்கும் சாந்தாரிக்கு பிறந்த பிள்ளைகள் அவள் 100 பேர். நாங்கள் 105 பிள்ளைகள். ஒருவருக்கொருவர் பகை ஏற்பட்டு பண்ணாத இம்சை கிடையாது. அந்த துரியோதனை செய்யாத வேலை கிடையாது. அந்த துரியோதனை என் பேர் என்ன தெரியுமா? தர்மபூவன். என்ன பூவன்? தர்மபூவன். நல்லதையே செய்யக்கூடியவன். என்னன்னு தெரியாது. வறுமையை நினைக்காதவர், செழிப்பையை நினைக்காதவன், இருக்கிறதையும் நினைக்க மாட்டான், இல்லாத்தையும் நினைக்காதவன். அதேதான். அதே போல நான் தர்மமே வருத்தத்தையும் நினைக்கிறது இல்ல, கட்டத்தையும் நினைக்கிறது கிடையாது.
ஒரே நிதானமா நிதானமா பொறுமையை கையாண்ட பொறுமையே போதுமா கொண்ட தர்மராஜர் தர்ம மகாராஜன். ஆனா இன்னொரு பேரு சொன்னாக்கா கொடி கட்டி பறந்து இப்ப ஊடு பத்தினி எரியும் எரியட்டும். இப்ப அந்த ஊர்ல ஒரு ஊடு பத்தினி எரியும் எரியும். ஏடா அவசரப்படாதீங்கடா அவசரப்படாதீங்கடா. பொறுமையா அமைங்கடா ஆமாண்டா. பொறுமையா அமைங்கடா ஆமா ஆமா அப்படின்னுவாரு. இவரு குழந்தை வந்து ஒரு கட்டல ஊந்துரும். போயிடுறோம். ஏன் பொறுமையா தூங்குடா, யா நீ அவசரப்படாதீங்கடா, பொறுமையா தூங்குடா. அந்த குழந்தை தான் சாவுமா இல்ல அந்த கிணறு சேர்ந்து சாவுமாடா கச்சா சொல்லிட்டு பத்தியா அப்படின்னு பொறுமை கொடுக்கணும். இப்ப நான் சொன்னதுக்கு நீ சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவருக்கு கோவத்தை கிளப்பி விடுறேன் நீ. ஆனா இப்ப இதெல்லாம் கூட போகட்டும். இப்ப ஒரு அவருக்கு வந்து யாராவது ஒரு வேலைக்கு வந்துடும். வெளியே வந்தா கூட சேர்ந்தா ஏன் பொறுமையா உட்கார மாட்டா? பொறுமையா அப்படியே அமைக்கிலே கிளம்பிடுவாரு. பொறுமையா கேவலப்படுவாரு. நான் கேட்டேன் என் நிலவரம் என்ன, எனக்கு வந்தது உனக்கு வராதா? எது கேட்டாலும் பொறுமை போச பொறுமை ஐயா தனிமை கட்டவர் ஐயா எனக்கு வந்தது உனக்கு வராது. வரும் உனக்கு ஆனந்தம் இருக்க மாட்டோம், வராது. உனக்கு மாமன் வச்சா இருக்க மாட்டோம், மற்ற ஒண்ணு இருக்காது. ஐயா ஐயா வரும் உனக்கு வந்து அதை எனக்கு வரும். நான் என்ன சொல்றேனோ அது வரும். உனக்கு வந்து வந்தாலே நீங்க நிக்கிறீங்க. கடைசி பலூன் உனக்கு ஏமாவன இந்த பலூன் முதல்ல பாத்துக்க. சண்டால அவன் நினைப்பு இருக்கு தெரியுமா? அவன் நினைப்பு அவனுக்கு இன்னைக்கு தெரியும். யாரு நினைப்பு எங்க எங்க இருக்குதுன்னு இன்னைக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். என்னால இன்னைக்கு இந்த சபையில நிரந்தரமா பேச முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். இப்ப இந்த நேரத்துல பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மறந்து இங்க வந்து நின்னுங்கிற மனிதனாக பிறந்துட்டா மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அத்தனை வெறுத்துட்டாம ஒரு மனுஷன். ஆனா இருந்தாலும் அந்த ஆசையில வெறுத்து இதை வெறுக்கலாம்னு நினைக்கிறீங்க. நினைக்க முடியல. எல்லாம் கும்பலா இருக்கிறமே முடியலையே. சண்டால செய்த ஒரு வஞ்சகம் வஞ்சகத்தை நினைக்க முடியல, நல்லதையும் நினைக்க முடியல, ஒன்னையும் நினைக்க முடியல, ஒன்னையும் நினைக்க முடியல. இந்த மனம் இருக்க பாடி வதங்கி நிற்க நிதானம் இல்லாத அந்த நிலவரத்துல நீங்க வந்துக்கிற எதுக்காக வந்தீங்க? எப்போ அவன் செய்யறதெல்லாம் சுகமாவும் இருக்க முடியல, நல்லாவும் இருக்க முடியல. ஆமா ஐயா. படுக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, ஏந்திரிக்கவும் முடியல, உட்கார முடியல. அப்பேற்பட்ட என் தம்பி துரியோதன நல்ல எண்ணம் உள்ளவன். அவ்வளவு நல்ல ஒண்ணு என்ன பண்ண தெரியுமா?
வாணும். ஆமா என்ன வாணும். எங்க சித்தப்பார விட்டு கூப்பிட்டான். வா வா ஏப்பா ஏ மக்களா சந்தோஷமா கூப்பிடுறான். வாடான்னா நாங்களும் கள்ள கவிட்டு சூதிட்டாத போகணும். ஆமா அங்க போகும்போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? இந்த பூமியில எப்படி பிறந்தது தெரியுமா? எப்படிங்க? தரித்திரம்டா. ஆமா சொல்றப்ப சொல்லு ஐயா. சொல்லு. எனக்கு எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பூமி இருக்கு. ஆமா இந்த பூமாதேவி என்னை விட மாட்டான். நான் நடக்கிறேன்னு தெரிஞ்சா இந்த பூமாதேவிக்கு வலிக்கும்னு ஆமா பதமா இருப்பீங்க. ஆமா இந்த பூமிக்கு அதிகாரி யாரு? பூமாதேவி. ஆகாயத்துக்கு அதிகாரி யாரு? ஆகாயத்துக்கு யாரு ஐயா? அதிகாரி யாருன்னு கேட்டேன். ஆகாயவாணி. ஆமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது கடல். ஆமா இந்த உலகம் இருக்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது கடல். அந்த கடலுக்கு அதிகாரியும் பொம்பளை. ஆமா கங்காதேவி. அப்ப நம்ம இந்த பொம்பளை சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போல நாட்டுல நானு எங்க அம்மா எந்த நேரத்துல போறது தெரியுமா? எந்த நேரத்துல சொல்லுங்களா? சொல்லுட்டா எங்க அம்மா வகுத்துல நான் பிறந்தது எப்படி தெரியுமா? எப்படி? யம தர்மராஜனுக்கு. யாருக்கு? யம தர்மராஜனுக்கு. என் பேரு உன் பேரு தர்மபூவன். யம இருக்கானே யம. இந்த உலகத்துல லஞ்சம் வாங்காத அவன்
அரசாட்சி பண்ணக்கூடிய யம தெரியுமா? ஏன் தெரியுமா? யமனுடைய சாமனாபுரம். சாமனாபுரத்துல சிம்மாசனம். சிம்மாசனத்துக்கு மேல ஒரு மலை. அந்த மலை வந்து மயிரிடையில தொங்கி இருக்குது. இவன் நீதி தவறனா அந்த மலை மயிர் அருந்து மலை இவன் மேல விழுந்து கீழே அக்கினி யாரு. அத போல அரசாட்சி பண்ணக்கூடியவன். அப்படியா? அப்பேற்பட்ட ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய யம தர்மனுடைய சுதன் நான் பிறந்து இந்த பூமியில வந்ததுல இருந்து இதுவரை கெட்டதை செய்யறதே கிடையாது. நல்லதான் செய்வேன். நல்லதான் செய்வேன். என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறது நடக்குது, அவ்வளவுதான். வருவது வந்து சேரும். ஆமா, போவதும் போகும். இப்படி காலத்தை கழித்து கொண்டு இருக்கிற என் கடமை. என் தம்பி இருக்கான தெரியுமா? துரியோதனன். அவன் எப்ப வெளியே வந்தானோ அன்னையில இருந்து வெளியே வந்ததுல இருந்து இதுவரை நல்லதுன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அது சரி, யாருக்கு தெரியாது? பேர் என்ன? அப்பேற்பட்ட நல்ல வஞ்சகமான துரியோதனன் பகை ஏற்பட்டு எங்களுக்கு சேனை என்ன தெரியுமா? என்ன? 18 அக்ரோனி சேனை. எனக்கு 7, அவனுக்கு 11. அப்ப 11 எப்படி வந்தது? 4 அக்ரோனி வாங்கணும், வாங்கி சேர்த்துக்கணும். அதனால 11 அக்ரோனி. அப்ப 18 அக்ரோனி சேனை இந்த பூமியில. இந்த 18 அக்ரோனி சேனைக்கும் கொல்லி வச்சாங்க. நல்லவன் தன்பால பிறரை கெடுக்கப்படாது. கெட்டு போறவனா கேடு நினைப்பான். இன்னைக்கு 18 அக்ரோனி சேனை போச்சு. எத்தனை அக்ரோனி சேனை? 18 அக்ரோனி சேனை. ஆமா, எல்லாத்த விட குரு பெரியவர்கள். ஆமா, தாய்மார்கள். ஆமா, சேனாதிபதி, சேனு, யானை, குதிரை, இதெல்லாம் எதுக்காக? மண்ணுக்காக. சண்டாள மண்ணு எல்லாருக்கும் சொல்றது கேளு. இந்த மனிதனுக்கான இந்த மனிதனுக்கு இந்த மண்ணு மேல ஆசை. ஆமா, எந்த மனிதனுக்கு? இந்த மனிதனுக்கு, நம்மளுக்கு, எனக்கு மண்ணு மேல ஆசை. ஆமா, இந்த மண்ணுல என்ன உதிச்சாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை நான் திருடுவேன். ஆமா, என் வவுத்துக்கு திருடுவேன். அதை தின்ன அந்த மண்ணு என்ன நினைக்க தெரியுமா? ஆமா, நம்மளை தின்றானு, நம்மளை இவன் தான் தின்னணும், இவன் தான் தின்னு அந்த மண்ணுக்கு என் மேல ஆசை, எனக்கு அது மேல ஆசை. அத மாதிரி ஏன் தம்பி துரியோதனன் இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு எதிரி இருக்க அவன் பட்டது போனா தவறு. இன்னைக்கு தண்டனையை அனுபவிக்க போறான் துரியோதனன். நேற்று என்ன நடந்தது? ஒன்று. ஆமா, முதல் நாள் யுத்தத்துல அரவான பள்ளி கொடுத்தீங்க. எப்பேற்பட்ட அதான 32 லட்சம் ஒரு. ஆமா, எதிரோகம் படுத்தவன் பலி கொடுத்தான். அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? 86 வயது வந்த பீமாச்சாரி. ஆமா, நான் என்ன பண்ண தெரியும்? மகனாகிய சேனாதி பட்டம் கொடுத்தீங்க. அன்னிலிருந்து 1 12 நாள். ஆமா, 1 இருந்து 10 நாள் செகண்ட் பாலத்தால பீமாச்சாரி படுத்துக்கிறான். சாய்ந்து விட்டான் குரு. ஆமா, சாய்ந்துட்டான். அன்னைக்கு துரோணாச்சாரி கொடுத்தான். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? அந்த சுவேதனை தோற்றது கிடையாது. ஆமா, 12 நாள் வரைக்கும் 13 13 அபஜயம், 14 அபஜயம், 16 துரோணாச்சாரி சாஞ்சான். நேற்று என்ன தெரியுமா?
அடிக்க வீட்டுவாச்சாரி களத்துல சாஞ்சாரு. சாய்ந்தார். அவர் யாரு? யாரு உங்க பாட்டன். பாட்டன். எங்க பாட்டன். ஐயோ அப்பேற்பட்ட ஒரு வயது படிச்சவன், மூத்தவன் படுகளத்துல சாஞ்சி கடக்கும் போது இந்த உள்ள வாடி. ஏண்டா பாவத்தை 13ல போய் சேர்றானுலே. 13ல என்ன இந்த நாட்டை ஆளக்கூடியவன் அபிமன்யன். அவன் எப்பேற்பட்டாலும் தெரியுமா? பாவம். அவன் எப்பேற்பட்டாலும் தெரியுமா? எப்பேற்பட்டாலே இந்த கண் விழி மூடி தர, கண்ணு மூடி தர, மூடிட்ட கண் புள்ள இந்த 18 கோடி சேனைய காணாத ஆக்கிடுவா அபிமன்யன். இந்த அரவான ஆக்குவான். ஆமா. என்ன பேரும் கங்கணம் கட்டணும். யாரு கட்டுறது தெரியுமா? யாரு கங்கணம் கட்டணும் ஆள் யாரு? ஐயோ தெரியும். ஆமா. யாருக்கு? இஷ்டகுல தேவதையாகிய எங்க மாமனுக்கு. ஓ மாமனுக்கு. ஏன் தெரியுமா? யாதவனாய கண்ணனுக்கு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிக்கிறார். ஆமா. அவரு எங்க அம்மா சத்தியம் வாங்கிக்குது. ஆமா. அதை விட என் தம்பி ஒருத்தங்கிறான். என் தம்பி என்ன பண்ண தெரியுமா? அந்த ஆளை பிடிச்சி கட்டி எங்க ஐவர் வரக்கூடாது அப்படின்னு கட்டி வைக்கிறது என் தம்பி. ஆமா. சகாதேவா அப்படின்னா அந்த ஆளு மாட்டிக்கினு இந்த அடி விட மாட்டான். ஆமா. இந்த அடி விட மாட்டான். என்ன கட்டுறது? சாவும் விட மாட்டான். ஆமா. ஒழிக்கும் விட மாட்டான். எந்த இடத்துலயும் வந்து நிற்பான். ஆனா தம்பி அவனுடைய அனுகிரகத்தினால எதை பண்ணாலும் உங்க பக்கம் தான் இருக்கிறாரு. 12 கழித்து பாரத்தை ஏற்படுத்தி ஏற்கோடு 17. ஆமா. நேற்று தெரியாத தனமாக என் தம்பி காண்டிவன் எங்க அம்மாவுக்கு செய்த ஒரு நய வைக்கிறதுனால நாங்க காட்டிக்க போயிருக்கலாம். ஆமா. நாட்டை ஆண்டதும் நாங்களே. ஆமா. காட்டை ஆண்டதும் நாங்களே. எங்க அண்ணன் நேற்று 17 படிகளத்துல செத்த பிற்பாடுதான் எங்க அம்மா சொல்றான். அவன் என்ன பண்றது? ஒண்ணு கர்ணாபிஷேகம் நான் அங்கே இருந்திருப்பேன். பாரதம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா பாரதம் 18 கிடையாது. 18 மாலாது சௌகரியமாக இருந்திருப்பீங்க. எங்க அம்மா பண்ண வேலை நேற்று 17, இன்னைக்கு 18. இன்னைக்கு பாஞ்சாலி சபதத்தை முடிக்க வேண்டும். நான் செய்த சபதமும் முடிக்க வேண்டும். என் தம்பி செய்த சபதம் முடிக்க வேண்டும். ஆமா ஐயா. பாஞ்சாலி செய்த சபதம் முடிக்க வேண்டும். அதனால பாஞ்சாலியை சீக்கிரம் கொண்டு வரா. பாஞ்சாலி அமர்ந்தார்.